ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2க்கு போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினைச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடைச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையா அமைஞ்சிச்சோ, அது ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா, இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார், இது வந்து என்னோட 25வது படம், கூச்சமா இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை, அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்கு, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க, ஓ இவரோட பையன் இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்றதுன்னா அங்கதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனா டைரக்ஷன் போலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துல மாத்தி இங்க இடிச்சு அங்க அடைச்சு ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்ப டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாம கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டத்தை தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியா கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையா நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்க மிஸ் ஆனதுக்கும்
நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்கலாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்துல இருக்கோம். இது உள்ளார சினிமாவா நீங்க அது மட்டும் தான் பாக்குறீங்க. பர்சனலா நான் எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் மைண்ட் அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்றோம் கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டா இப்போதான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்திலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அப்பா சொன்ன மாதிரி தான், டேய் நான்லாம் வந்து உன்னை ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்னைக்கு எப்படியும் ஒரு குங்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேர போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றியும் பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் in the future. And again, thanks to every single one of you. அக்ஷய், முதல் படத்திலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்க கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்டேருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோட ஆஃபீஸில் நான் வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் நம்ம சிறை டீம் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க, எல்லாரும் வாங்க. வர்ஷினி, ஆக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் டீம்னு நினச்சிங்கன்னா மேலே வாங்க. நான் சொல்றேன் தேவையில்ல, வாங்க. லலித் சார், போட்டோஸ் கீழே அப்படியே பாத்துருங்க. PRO யுவராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். PRO யுவராஜ் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்ததுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. PRO யுவராஜ். எல்லாரும் வந்தாச்சா சார்? தேனப்பன் சார், சார் போட்டோஸ் அண்ணா, யுவராஜ் அண்ணா
போட்டோஸ் பாத்துருங்க. அப்படியே கொஞ்சம் எல்லாரும் கேமராவை பாத்துருங்க. போட்டோ ஓகே சார். அப்படியே வீடியோ அப்படியே யாரும் நவுந்துட வேணாம், உங்க தூரத்துல வீடியோஸ். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. ஜி ஸ்ரீதர், சி சிவகுமார், சி சிவகுமார், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். டெக்னிக்கல் டீம், நடிகர்கள்லாம் தாண்டி இவங்க தான் வந்து படத்துடைய மிகப்பெரிய தூண். அவ்வளவு வேலையும் சரியா நடக்கணும் அப்படின்னா இவங்களாம் தான் கரெக்டான வேலையை, அவங்களுடைய வேலையை பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆர் தட்சிணாமூர்த்தி, ஆர் தட்சிணாமூர்த்தி, சண்முகம் மெஸ், சண்முகம் மெஸ், 70mm டிகிவர்ஸ் பிரைவேட் லிமிடெட், 70mm டிகிவர்ஸ் பிரைவேட் லிமிடெட், புல்ல மது, அருண் பாண்டியன், ஏஜிபி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஏஜிபி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், புல்லா மது, அருண் பாண்டியன், ஏஜிபி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், ஆர் குமார், கிரேன் யூனிட்ல இருந்து ஆர் குமார், பிரபு, ஆபீஸ் பாய் பிரபு, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ திருப்பூர் சுப்பிரமணியம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ லலித் சார். P. Vinod from Red Giant, G. Tyagarajan, G. Tyagarajan, G. Gunasegaran, G. Gunasegaran, P. J. Pratap, P. J. Pratap, S. S. Ganesh, S. S. Ganesh, R. C. Ilayaraja, R. C. Ilayaraja, D. Krishnamurthy, D. Krishnamurthy, K. Kalaimuthan, K. Kalaimuthan, S. Subramani, S. Subramani, K. Manoj, R. Pandian, R. Babu, N. Kumarappan, N. Kumarappan, J. Lakshmi Prabha, J. Lakshmi Prabha, G. Ravichandran, G. Ravichandran, R. Karthik, R. Karthik, S. Picture, X. Picture,
ஜிஜி கம்பைன்ஸ் பிருத்திவிராஜா சின்னசாமி பிருத்திவிராஜா சின்னசாமி. சோ அடுத்ததாக தியேட்டர் ஓனர்ஸ் நம்ம கூப்பிடலாம். பிவிஆர் ஐநாக்ஸ் லிமிடெட், சினிபோலிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஏஜிஎஸ் சினிமாஸ், தேவி சினிப்ளெக்ஸ், சங்கம் சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ், கமலா சினிமாஸ், ராக்கி காம்ப்ளெக்ஸ், பாபு காம்ப்ளெக்ஸ், ரோஹிணி காம்ப்ளெக்ஸ், ராக்கி காம்ப்ளெக்ஸ், பாபு காம்ப்ளெக்ஸ், ரோஹிணி காம்ப்ளெக்ஸ், மாயாஜால் காம்ப்ளெக்ஸ், வெற்றி காம்ப்ளெக்ஸ், வரதராஜா காம்ப்ளெக்ஸ், ஜிகே சினிமாஸ், விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ், திருவண்ணாமலை நார்த் ஆர்காட் தியேட்டர், சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீ பத்மாவதி தியேட்டர், சண்முக சினிமாஸ், விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீ பத்மாவதி தியேட்டர், சண்முக சினிமாஸ், ஜீவ ருக்மணி சினிமாஸ், வடுகநாதன் சினிமாஸ், நிதி ரத்னா காம்ப்ளெக்ஸ், பிராட்வே சினிமாஸ், கேஜி சினிமாஸ், ஸ்ரீ சக்தி சினிமாஸ், திருப்பூர் சுப்பிரமணி சார், கோபுரம் சினிமாஸ் மதுரை, சுஷ்மா சினி ஆர்ட்ஸ்,
சுஷ்மா சினி ஆர்ட்ஸ், வெற்றி தியேட்டர் மதுரை, வெற்றி தியேட்டர் மதுரை, ராஜலட்சுமி தியேட்டர், ARRS மல்டிப்ளெக்ஸ், ARRS மல்டிப்ளெக்ஸ், கிராண்ட் சினிமாஸ், DMAX by DNC Theaters, DMAX by DNC Theater, PSS Multiplex, Sri Karthigai Theater, Sri Karthigai Theater, PVP Multiplex, PVP Multiplex, PSS Multiplex, PSS Multiplex, La Cinemas Trichy, Frame Cinema, Vasu Cinemas, Frame Cinema, Vasu Cinemas, Shanti Cinemas, Shanti Cinemas, Sir, thank you, sir. Senbagumurthy, sir. Thank you so much. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க சக்சஸ் பெற்ற டைரக்டர்ஸ்க்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனா வெற்றிமாறன் சார் இருப்பாங்க. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் நிறைய பேரோட படங்களை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்திய சினிமாவில் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதும் தெரியும். சிறையோட 75வது வெற்றி விழாவில் ஒரு சில வார்த்தைகள் பேச இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தியேட்டர்ல ஒரு 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 பெரிய ஸ்டார் பவர் இல்லாத ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபில்மை வந்து நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி அதில் பையன் நடிச்சிருக்காருன்றது ஒரு பக்கம், அப்படி அதையும் தாண்டி இப்படி ஒரு படத்தை பேக் பண்ணணும்னு நினைச்ச ப்ரொடியூசருக்கு தான் வந்து முதல்ல வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து ப்ரமோட் பண்ணி பொசிஷன் பண்ணி இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், ஒரு இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே காரில் போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போறேன். திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது சரி ஒரு ப்ரொடியூசரா கான்ஃபிடென்ட்ல இருக்காரு. நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா அவர் ஒரு ப்ரொடியூசரா அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ்ல இருக்காரு, பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளா தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளோ எதிர்பார்க்குறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு இந்த படத்துல. ஆனால்
அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலாக அவருடைய கான்ஃபிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கு. அது இந்த படத்தில் இருக்கிற பிரசாத் எக்ஸ்ட்ரீம் டிஜிட்டல் சினிமா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட், TSR Films Private Limited, Cube Cinema Technologies Private Limited, Cube Cinema Technologies Private Limited, K Sera Sera Cinema Facility Management Private Limited, K Sera Sera Cinema Facility Management Private Limited, SDC Tech Media Limited, SDC Tech Media Limited, The Sapphire Industries, The Sapphire Industries, Team 1, Lines and Spaces, Rise and Roar, SMB Creations, SDC Tech Media Limited, The Sapphire Industries, Team 1, Lines and Spaces Advertisements, Rise and Roar, SMB Creations, Do Dot Studios, Venki Lyric Video, In-house Poster Designer Santosh, Promotional Photographer John Kingston, K Ranjit Kumar, Promotional Photographer, Sir, please stay on the stage. ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக திருமதி சுஜாதா விஜயகுமார், ஜாயிண்ட் செக்ரட்டரி, தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு
4 வாரம் ஒரு படம் ஓடினாலே சக்ஸஸ் நினைக்கிற இந்த காலத்தில் 75 நாள் ஒரு படம் ஓடி இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் லலித் சார், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நல்லா ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் சில படங்க வந்து ஷூட் பண்ணும்போதே, அதாவது வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிறை. வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்டே பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see that film பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி ஒரு 4-5 வருஷம் ரெடி பண்ணி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறதே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸான இந்த காலத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தை அவ்வளவு தத்ரூபமா ஒரு கதையா மாற்றி அந்த கேரக்டர்ஸை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு தமிழ் சார் அவருக்கும் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி விக்ரம், ஹீஸ் லைக் மை சன். விக்ரம் எப்பவுமே வந்துட்டு இந்த ராட் ரேஸ்ல இல்லை, நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ராட் ரேஸ்ல இல்லை. அவர் சூஸ் பண்ற படங்கள் ஆகட்டும், அவர் பண்ற கேரக்டர்ல அவர் ஹி லிவ்ஸ் இன் தட் கேரக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம், வே டு கோ ஃபார் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி அக்ஷய்குமார், அதாவது வந்துட்டு முதல் படம் மாதிரியே இல்லை, வெரி நைஸ். அண்ட் டு ஆல் த டீம் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த மாதிரி படங்க வந்துட்டு அடிக்கடிக்கு வரணும். லலித் சார், நீங்க வந்துட்டு அடிக்கடிக்கு இந்த மாதிரி படங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சிவா சார், ஹி கால் மீ ஃபார் திஸ். இதுக்கு ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி திரு கதிரேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறை படக்குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். லலித் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர். அப்பேற்பட்ட தயாரிப்பாளர் வந்து ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு பட்ஜெட்ஸ்ல படத்தை பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. வந்து இது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமீப காலமா 1 வருஷ காலமா பாத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் தான் திரையுலகை காப்பாத்திக்கிட்டு இருக்க. பெரிய வெற்றி கிடைக்கிறது எல்லாமே சின்ன படமா தான் இருக்கு, பெரிய ஹீரோ படங்கள் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அடுத்த சின்ன படத்துக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்குது. வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் அவருக்கு சொல்றேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து என்னோட பிரதர் மாதிரி, ஒரு ஃபேமிலி பிரதர் மாதிரி. எனக்கு அவருக்குமான நட்பு பொல்லாதவர்கள் ஆரம்பிச்சு எனக்கு 20 வருஷமா போய்கிட்டு இருக்குது. அவர் ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. அவரை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்டா நீங்க போய் சேரணும் அப்படின்னீங்கன்னா உடனே வேலை கொடுக்க மாட்டார். ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஒரு புக்கை கொடுத்து நீ புக்கை படிச்சுக்கிட்டே அப்படிம்பாரு. நீ புக்கை படிச்சு நீ உன்னை அப்சர்வ் பண்ணிக்க, அப்புறம் ஸ்டடி ஆகு, அதுக்கப்புறம் வந்து உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கணும்னு சொல்லுவாரு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சார், சுரேஷ் சார் எல்லாம் நிறைய அவர் பட்டறையில இருந்து வந்தாங்க. எல்லாருமே ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாதிரி. என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், வெளியே போனா உங்களுக்கு இது வந்து இந்த ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே தன்னோட சிசியர்கள் இருந்த விழாவில் வந்து இப்படி வந்து அந்த சிசியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து போகக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் சார்பாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு குருட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதாக இருக்கும். சில படங்கள் தான் சில ஹீரோக்களுக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்குமே ஓவராலா ஒரு ஒரு ஹிஸ்டரியில 100 படம் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஆனா அதுல சொல்லக்கூடிய படங்களை வந்து ஒரு 5 படமா தான் இருக்கும். அது எந்த ஹீரோன்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு. வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ஆல்ரெடி விக்ரம் சார் ஆல்ரெடி ஒரு 2 ஹிட்டை கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு ஹிட் இந்த படம் நான் சொல்லலாம் வந்துட்டு உங்களுக்கு. ஏன்னா அந்த கேரக்டர்ல வந்து அவ்வளவு இயல்பா ஒரு ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட கூட்டு போகும்போது எப்படி இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் எப்படி, அவன் எப்படி ஒரு கன்சீவ் பண்ணி வந்து அதுக்காக கொண்டு வராங்கிறது வந்து விஷயம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அக்ஷய்குமார், அவருக்கு இந்த படம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே அமையாது. ஏன்னா சினிமால வாய்ப்புகளை தாண்டி அது வெற்றிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அக்ஷய்குமார் பார்த்தா கூட சார் சிறையில தான் சார் வந்தேன்,
அப்படிங்கிறது அது ஆடியன்ஸுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பெரிய மைல்கீழ். ஹோல் டீம் அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மாதேஷா இருக்கட்டும், ஜஸ்டின் பிரபாகர் இருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு படம் வெற்றிங்கும் போது அவங்களுக்கு ஹோல் டெக்னீஷியனுமே சொல்றேன், ஒர்க் பண்ண மேக்கப் மேனா இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனரா இருக்கலாம், மாடரேட்டரா இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த படம் வந்து இன்னும் ஒரு 15 படத்துக்கு வேலை கூடிய ரெகக்னைஸை கொடுத்துரும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த லலித் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார். சிறை 75ஆம் நாள் வெற்றி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து திரையுலக ஜாமானவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ் குமரன் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு தயாரிப்பாளர் லலித் உட்பட இந்த அணிக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் திரைப்பட தயார் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துனது நீங்கள் மட்டும்தான். என்னதான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்னைக்கு போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை உள்ள சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோ வந்துட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தது இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல, மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் பண்ண ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்பா. நான் சொல்லுவேன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அக்ஷய் வந்து யார்ட்டுமே அக்ஷய் வந்து விஷ்ணுகிட்ட தான் பேசுவாப்புல. விஷ்ணுகிட்ட சொல்லனா விஷ்ணு சொல்லுவான், ஏன்டா நீ எதுக்காக தலையிடுறான்னு கேட்பான். இப்படியே தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு அது தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், நீ இன்னொரு ப்ரொடக்ஷனில் போய் பண்ணால் தான் தெரியும் உனக்கு அந்த அருமை தெரியும். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு நல்லா நின்னதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.